Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் 7.26 தான் பார்க்க போறோம். சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. So Arul has to make arrangement for the accommodation of 150 person for his family function. ஸோ அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அருள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 150% தங்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டென்ட்டு பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கீழே இருக்குது, சர்மவுண்டட் பை கோன். ஓகேங்களா? சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கோன் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்ட். ஓகேங்களா? இதில் ஒரு பர்சனுக்கு 4 ஸ்கொயர் மீட்டர் ஆக்குபைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஏர் பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 40 cubic மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு 4 இந்த பக்கம் ஸ்கொயர் இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அது 4ம் ஹைட் வந்து இந்த லென்த் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மாதிரி ஒரு பர்சனுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க 150% இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுன்றது கண்டுபிடிச்சிட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கோனோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சிலிண்டரோட ஹைட்டுமே கொடுத்தாச்சு 8 மீட்டர்ன்ட்டு. ஸோ இந்த கோனோட ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் பர்சன் பார்த்தீங்கன்னா 150% இருக்காங்க. அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் ஸ்கொயர்னால் அப்போ டோட்டல் பேஸ் ஏரியா இப்போ 150% இருக்காங்க. அப்போ 150 × 4 நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 600ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ பேஸ் ஏரியானாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, πr² தான் இதுக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரெக்வயர்ட் ஃபார் 1 person. 1 personக்கு 40 மீட்டர் க்யூப் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ 150% போது 150 × 14 போடுவோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 6000 மீட்டர் க்யூப் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? வால்யூம் ஏர் வால்யூம் வந்து தேவைப்படுது. ஸோ இது ரெண்டும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ ஹைட் இந்த கோனோட ஹைட் எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன் இது ரெண்டும் சேர்ந்து தானே நம்மளுக்கு டென்ட் உருவாகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 6000 மீட்டர் க்யூபு இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா தெரியும் இல்லையா எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா πr²h நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால நான் h1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் பார்த்தீங்கன்னா 1/3 πr²h2 ஈக்குவல் டு 6000. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயுமே πr² காமனாக இருக்குது, நான் வெளில எடுத்துடுறேன். ஸோ πr² வெளில எடுத்துட்டோன்னா இங்கே h1 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1/3 மட்டும் இங்கே இருக்கும் ஈக்குவல் டு 6000 நம்மளுக்கு. ஸோ πr² வேல்யூ தெரியும் இல்லையா, நம்ம 600 இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் πr² வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை இங்கே போட்டுடுறேன் 600. ஹைட் 1 அப்படின்னா நம்மளுக்கு சிலிண்டரோட வேல்யூ. ஸோ சிலிண்டருக்கான ஹைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 8ன்னு. ஸோ 8 ப்ளஸ் 1/3 h2 தான் நம்மளுக்கு தெரியாது, கோனோட ஹைட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம் 6000. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 + 1/3 h2 இந்த 600ன்றது இங்கே மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், டிவைடில் மாறிடும், ஈக்குவலுக்கு இந்தாண்ட வரும்போது. ஸோ இதை 20க்கு 20 கேன்சல் அண்ட் 1 டைம் இது வந்து 10 டைம்ஸ் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 h2 இந்த ப்ளஸ் 8ல் இங்கே 8 வந்து அடிஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்தாண்ட போகும்போது மைனஸில் மாறும். ஸோ 10 - 8 இங்கே அடித்ததில் நம்மளுக்கு 10 கிடச்சிருக்கு. 10 - 8ன்னு போட்டுக்கிறேன். 1/3 h2 ஈக்குவல் டு 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 2 இல்லையா, ஸோ 2 நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து h2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க 2. இந்த 1/3 ஈக்குவலுக்கு இந்தாண்ட போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும், 3 மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஹைட் ஆஃப் த கோன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 7.26. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.